அவருடைய மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்ற புத்தகத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். எந்த ரகசியமும் நிரந்தர ரகசியம் அல்ல. எல்லா ரகசியங்களும் சரியான மனிதர்களுக்காக, சரியான இடங்களுக்காக, சரியான தருணங்களுக்காக காத்திருக்கின்றது. அப்படி இந்த ரகசியங்கள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக மாற்றி அமைக்கப்படுகின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் சில முக்கியமான இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையான ரகசியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 அம்மாக்களை கூப்பிட்டு அவங்க 5 பேருக்கும் சேம் மண் பாண்டத்தை கொடுத்து ஒரே அளவிலான அரிசி, ஒரே அளவிலான தண்ணி, ஒரே அளவிலான பால், அப்புறம் முந்திரி பருப்பு, முந்திரி பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு கேஸ் அடுப்பில் சரியான ஹீட்டு கொடுக்குறீங்க, எல்லோரும் சமமாக. இவங்க சமைச்ச பிறகு நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு ஜட்ஜை கூப்பிட்டு அதை சாப்பிட சொன்னீங்கன்னா அந்த ஜட்ஜு என்ன சொல்வார், எல்லா உணவுமே வித்தியாசமாக இருக்குங்க. லட்சே அவங்க பொங்கு சோறு செஞ்சாங்கன்னா அந்த பொங்கு சோறுடைய சுவை மாறி இருக்கின்றது. என்ன காரணம்? இதுக்கு பின்னால் ஒளிந்து இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ஏன் ஒரே அளவில் கொடுக்கப்பட்ட திரவியங்கள் கொண்டு சமைக்கப்பட்ட உணவுகள் வித்தியாசமான சுவைகளை கொண்டிருக்கின்றது? நீங்கள் இப்போ ஒரே அரிசி, ஒரே பால், ஒரே எல்லா அம்மாவுக்கும் 2 கண், ஒரு மூக்கு அப்படி தான் இருக்குது. நத்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் ஏன் அந்த உணவோட சுவை மாறியது? ஸோ இதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெமரி டிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒளிந்திருக்கின்றது. ஸோ இதற்கான உண்மைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இந்திய ஞானிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட சாங்கியா பிலோசபி அல்லது சாங்கியா தர்சனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அல்லது வைசேசிக தர்சனம், கண்ணாட மகரிஷி, இது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கண்ணாட மகரிஷி இப்படிலாம் இருந்திருக்காங்க. கண்ணாட மகரிஷி தான் உலகத்தில் மொத அட்டாமிக் தியோரியை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். கண்ணாட மகரிஷி அவர் பேர். கண்ணான அர்த்தம் எத்தம், கண்ணான எத்தம் அர்த்தம். ஏட்னா சமஸ்கிருதம் ஈட். ஈட் என்ற இங்கிலீஷ் வார்த்தை சமஸ்கிருதத்தோட ஆட் என்ற வார்த்தை வந்துச்சு. அப்போ கண்ணாடம் என்று சொன்னீங்கன்னா எத்தம் ஈட், எத்தம் ஈட்டர். அப்படின்னா ஒரு எத்தோமை சாப்பிட்றவர். அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அது உடச்சி அதோட ஃபண்டமெண்டலுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த கண்ணாட மகரிஷி என்ன செஞ்சார்னா, வைசேசிக தர்சனம் மூலியமாக இந்த ஒரு பொருளில் என்ன ஒளிஞ்சிருக்கு, ஏன் அந்த பொருள் மாற்றம் அடைகின்றது. நான் சற்று முன்பு சொன்னபடி எல்லா அம்மாக்களுக்கும் சரி அளவு திரவியங்களை கொடுத்து அவங்க சமைத்த உணவு மாறி இருக்குன்னா, இந்த பொருளில் ஏதோ ஒரு விஷயம் மாறுபட்டு இருக்கின்றது. டிஃப்ரெண்ட் மாதிரி குக் பண்ணி டிஃப்ரெண்டாக இருக்குது. உங்களுக்கே அனுபவம் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சமைச்ச சாப்பாடு நல்லா, எங்கள் அம்மா சிம்பிளாக தான் சமைப்பாங்க, ஆனால் ருசியாக இருக்குது சொல்லுவாங்க. இதே புதுசாக கல்யாணம் பண்ணி புதுசாக சமைக்கிற ஒரு பெண் யூடியூப்பில் எல்லாம் பார்த்து புக்கெலாம் வச்சு சமைப்பாங்க, பெர்ஃபெக்டாக செய்வாங்க எல்லாமே, ஆனால் ருசி இருக்காது. ஸோ அங்கே ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கு. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வைசேசிக சாங்கியா தரிசனத்தை பற்றி நீங்கள் தெரிந்துக்கிட்டால் தான் முடியும். நான் முன்னே சொன்ன மாதிரி கண்ணாடம் என்றால் அட்டாமிக் ஈட்டர். சாங்கியா என்ற வார்த்தை சம்னா டோட்டல். இங்கிலீஷ் நீங்கள் சம் சொல்கிறீங்க, டோட்டல். கியா சொல்லுதல், அதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக பார்த்து சொல்லறது தான் சாங்கியா தரிசனம். அப்போ இந்த மெட்டர் நீங்கள் இதை ஒரு மெட்டராக தான் பார்க்குறீங்க. ஆனால் இந்த 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 பேனுக்குள்ளே என்ன இருக்குது, அதோடைய ரகசியம் என்ன என்றதெல்லாம் இந்த சாங்கியா தரிசனம் பார்த்து நமக்கு போதிக்கின்றது. ஏன் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த திரவிய விஞ்ஞானம் தெரியும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே திரவியம்தான், மெட்டீரியல். உங்கள் வாழ்க்கை மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரகசியம் தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய மெட்டீரியல்ஸ், நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸும் இடையே ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படுறதுனால உங்கள் வாழ்க்கை சுமூகமாக கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, வழியில் ஒரு கல் இருக்குது. ஆனால் ஒரு சிலரால் அந்த கல் பார்க்க முடியும், அவர் அதை தாண்டி போயிடுவார். ஏன்னா அவருக்கும் அந்த திரவியத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் அந்த கல்லில் இடித்து கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த திரவியத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு கிடையாது. ஸோ இந்த சாங்கியா பிலோசபி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்
கபில மகரிஷி. கபிலம்னா சோப்பு கலரு, அவரோட உருவமே சோப்பு கலரில் இருக்கிறதாக ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கபில மகரிஷியால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த சாங்கியா பிலோசபி. ஸோ இந்த சாங்கியா பிலோசபி வந்து தரிசனம் வந்து இந்த உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்குது. இந்த உலகத்தில் வந்து ரெண்டு விஷயந்தான் இருக்குன்னு அந்த சாங்கியா பிலோசபி சொல்லுது. ஒன்றாவது புருஷன். புருஷன்னா பியோர் கான்சியஸ்னஸ் அல்லது போதம் அல்லது உங்கள் உணர்வு. இரண்டாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது வந்து பிரகிருதி. பிரகிருதினா மேட்டர்ஸ், அதாவது திரவியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று வந்து உணர்வு, ஒன்று வந்து திரவியம். இது ரெண்டை கொண்டு தான் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ரெண்டு விஷயத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அப்போ ஜீவன், உயிர் உள்ள எல்லா பிராணியுமே ஒரு மேட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த உயிர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த மேட்டர் மூவ் பண்ணாது, பணமாக ஆயிடுது. நீங்கள் அதே ஒரு மிருகம் இறந்துருச்சுன்னா அதோட பாடி மூவ் பண்ண முடியாது. அப்படின்னா அது உள்ள ஏதோ ஒரு ஜீவ சக்தி இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பாடி வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த உண்மை நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜீவன் உயிர் விட்ட பிறகு அந்த ஜீவன் வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு பாடி எடுத்து நீங்கள் பிறக்கிறீங்க. அதான் இந்துசமில் வந்து மறுபிறப்பு கொள்கை வந்து இந்த அடிப்படையில் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த மேட்டரை விட்டு இந்த சோல் போன பிறகு அது ட்ராவல் பண்ணி திருப்பி இன்னொரு உடம்பு எடுத்து அது உடம்பாக பிறந்து தன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றது. ஸோ இதன் அடுத்த வந்து அந்த ஜீவாத்மா வந்து சாவாது, ஆனால் அந்த பாடி தான் சாவும். பாடி இறந்த பிறகு அது பிரபஞ்சத்திலே கரைந்து விடுகிறது. ஸோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறது. இப்போ உங்களுக்கு சரியான உடை இல்லை, ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு உடை கொடுக்குறீங்க, அந்த உடை வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்சிருந்தா அது சந்தோஷமாக இருக்குது. அல்லது நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி கடையில் போய் சாப்பிட்றீங்க, நேற்று வர சாப்பாடு வந்து உங்களுக்கு பரிமாறப்பட்டது, அதனால் நீங்கள் சந்தோஷத்தை இழந்துடுறீங்க. அல்லது தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஒரு சட்டை வாங்கிட்டு வரீங்க, அந்த சட்டை வந்து அதில் கரை பட்டுச்சு, அது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அந்த மெட்டீரியல் தான் உங்களுடைய எவ்ரி மினிட்ஸோட சந்தோஷங்களை நிர்ணயிக்கின்றது. எனவே இந்த மெட்டீரியல் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றது. அப்படி என்றால் இந்த மெட்டீரியல்னா என்ன? இதான் திரவிய ரகசியம். இன்றையோட வகுப்போட முக்கியமான அடிப்படையான விஷயம். இந்த திரவிய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்ன நான் எடுத்த கிளாஸ், இதுக்கு பின்னால் வர கிளாஸ் எல்லாத்தோட உண்மைகளுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போகலாம். ஆனால் சில அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வகுப்பை விட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் வேற ஆளாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது இந்த திரவியம் மூலயமா. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆத்மா வந்து திரவியத்துக்கு, இந்த பாடிக்கு வந்த பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பாடி தான் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க என்பதை முடிவு செய்கின்றது. ஸோ இந்த பாடி வந்து திரவியத்தால் செய்யப்பட்டிருந்தால் அந்த திரவியத்தையோட ரகசியம் வந்து என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கவிருக்கின்றோம். 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு உபனிஷத் தைத்திரிய உபனிஷத். அதே மாதிரி 16,000 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட மாண்டூக்கிய உபனிஷத். இந்த ரெண்டு உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சாங்கியா பிலோசபி, வைசேசிக பிலோசபி, நியாயம், அப்படி சொல்லி 6 பிலோசபிக்கல் ஸ்கூல்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு. நம்மளுடைய மூதாதையர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 6 பிலோசபி, இது எல்லாமே இந்த உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த உபனிஷத் வந்து என்ன சொல்றதுன்னா, தைத்திரிய உபனிஷத், உலகத்தில் முத வந்தது ஒரு ஆத்மா, பரமாத்மா என்ற ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம் என்ற ஒரு பொருள் உருவாகியது. அந்த ஆகாசத்திலிருந்து வாயு என்று சொல்லக்கூடிய காற்று உருவாக்கப்பட்டது. அந்த காற்றிலிருந்து அக்னி என்ற ஒரு பொருள் உருவாக்கப்பட்டது. அந்த அக்னியிலிருந்து ஜலம் என்ற தண்ணீர் உருவாக்கப்பட்டது. அந்த தண்ணீரிலிருந்து பிருத்வி அல்லது மண் தன்மை உருவாக்கப்பட்டது. அதான் இதான் சீக்வன்ஸ் ஆஃப் கிரியேஷன். அப்படின்னா ஒரு ஆத்மா, ஒரு போதம், ஒரு உணர்வு, ஒரு பியோர் கான்சியஸ்னஸ் வந்து ஆகாசத்தை முதல்ல உருவாக்கிச்சு. அந்த ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து மண்ணிலிருந்து முதல்ல உருவானது ஔஷதம். ஔஷதம்னா மெடிசினல் பிளான்ஸ் முதல்ல உருவானது. மெடிசினல் பிளான் உருவாக்கப்பட்ட பிறகு வந்தது தான் உணவுகள். இதான் சீக்வன்ஸ் தைத்திரிய உபனிஷத் சொல்லுது.
உணவுகள் படைக்கப்பட்ட பிறகுதான் மனிதன், மிருகம், மற்ற வாழக்கூடிய மிருகங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. ஸோ இதான் அதோட படைப்பினுடைய சீக்வன்ஸ். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் இந்துவிசமில் தெரிஞ்சிடும். ஏன் அவங்க இப்படி செய்கிறாங்க, ஏன் சிலை வைக்கிறாங்க, அந்த சிலை எப்படி லைஃபாக இருக்குது, எல்லாம் உங்களுக்கு உண்மைகள் தெரிவதற்கு இதான் அடிப்படை. ஸோ ஒரு அன்னத்திலிருந்து தான் புருஷன் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா ஒரு பியோர் கான்சியஸ்னஸ் மாறி 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 மண்ணாகி உணவாகி மனிதனாக படைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாமே உணவு சாப்பிட்லாம் உங்கள் உடம்பு வளருமா? சின்னதாக இருந்த நீங்கள் இன்றைக்கி 6 அடி 7 அடி வளர்ந்துருக்கீங்கன்னா அந்த உணவு தான். ஸோ உங்கள் உடம்பே ஒரு உணவால் செய்யப்பட்ட ஒரு உடம்பு தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் கேட்கலாம். ஆன்மீகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார், அன்னாட் பவந்தி பூதானி. அப்படின்னா அன்னத்திலிருந்தால் பூதங்கள், பூதம் என்றால் பேய் இல்லை, பூதம் என்றால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் இந்த அன்னத்திலிருந்தான் வந்தது. தைத்திரிய உபனிஷத் என்ன சொல்கிறா, அன்னாட்வை பிரஜா பிரஜாயந்தே, அன்னத்திலிருந்து தான் பிரஜைகள் உருவாக்கப்பட்டார்கள். அப்படின்னா உணவிலிருந்து தான் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். ஸோ இந்த உணவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அடிப்படை வந்து ஆகாசம், ஆகாசத்தில் தான் இந்த உணவு நீங்கள் அந்த சீக்வென்ஸ் படி பார்த்தீங்கன்னா. ஸோ அன்னாட்வை பிரஜா பிரஜாயந்தே என்று தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. அர்த்தம் வந்து எல்லா படைக்கப்பட்ட உயிரினங்களும் அன்னத்திலிருந்தான் வந்தது. ஸோ இந்த சீக்வென்ஸ் படி நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகம் வந்து எப்படி படைக்கப்பட்டது, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்றால், ஆதியில பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு புருஷ தத்துவம். புருஷம்னா கான்சியஸ்னஸ், பியோர் கான்சியஸ்னஸ். அப்படின்னா தாட்ஸ், பியோர் தாட்ஸ் தான் இருந்துச்சு ஆதியில். அவ்யக்தாதினி பூதானி, பகவத்கீதை அவ்யக்தமாக பூதம், பூதம்னா படைக்கப்பட்ட பொருள், அவ்யக்தம்னா இன்விசிபிளாக தான் முதல்ல இருந்துச்சுன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு. அப்படி பரபிரம்மமாக இருந்த அந்த பிரம்மம் வந்து தாம் பலவாக ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டது. இதான் பிலோசபிக்கலி சொல்கிறாங்க. அந்த பிரம்மம் வந்து பியூராக ஒரு கான்சியஸ் இருந்துச்சு, அது வந்து பல கான்சியஸாக ஆகணும் என்று ஆசைப்படும் பொழுது வைப்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, உங்ககிட்ட காளி படம் இருக்குது, காளி படத்தை எடுத்தால் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் என்ன சொல்ல வருது. அந்த காளி பார்த்தீங்கன்னா பரபிரம்மம், பியூராக அசைவு இல்லாமல் இருந்தது தான் சிவன். சிவன் வந்து அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அசைவு இல்லாமல் படுத்திருக்காரு. ஆனால் அந்த அசைவு இல்லாத அந்த பரபிரம்மம், அந்த கான்சியஸ்னஸ் மூவ் பண்ணப்படும் பொழுது ஸ்பந்தனம் என்ற ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. ஸ்பந்தனம் என்ற வைப்ரேஷன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வைப்ரேஷன் கிடையாது. அந்த வைப்ரேஷனை தான் அந்த காளி உருவமாக அவங்க உருவப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அது வெரி டிரஸ்டிக்கான ஒரு வைப்ரேஷன். காளி எப்படி அகங்காரமாக இருக்காங்களோ அந்த வைப்ரேஷன் பயங்கரமாக வைப்ரேட் பண்ணும் பொழுது தான் ஒரு சவுண்டு முதல்ல வந்து, அந்த சவுண்டு தான் ஓம். ஸோ இந்த பரபிரம்மம் பியோர் கான்சியஸ்னஸ் பலவாக ஆக வேண்டும் என்று ஆசை கொண்ட பொழுது ஏற்பட்ட வைப்ரேஷன் தான் ஸ்பந்தனத்தின் மூலமாக முதல்ல படைக்கப்பட்டது ஓம் என்ற சவுண்டு, ஓம் என்ற சப்தம். இந்த ஓம் என்ற சப்தத்தின் மூலமாக தான் இந்த வைப்ரேஷன் வந்து அந்த ஓம் சப்தத்தை வந்து உருவாக்கிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் ரீசன்ட்லி நாசா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய விண் ஆய்வு குழு வந்து பிரபஞ்ச சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. யூனிவர்சல் சவுண்ட் வாஸ் ரெக்கார்டட். அந்த சவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்லி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், அந்த சவுண்டு வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா ஓம் சவுண்டு தான். ஸோ இந்த பிரபஞ்சம் எங்குமே இருக்கக்கூடிய ஒரு சவுண்டு வந்து ஓம். அதனால் என்னுடைய பழைய கிளாஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது 27 வாட்டி ஓம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நல்லதாக நடக்கும். நீங்கள் ஒரு ஆள் கெட்டது நினச்சி கூட ஓம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நல்லதாக மாற்றப்படும். ஏன்னா இந்த ஓம் சவுண்டு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்றது. இந்த ஓம் சவுண்டு தான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு ரிதமிக் அல்லது ஒரு லா அண்ட் ரூல்ஸுக்கு உட்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. என்னைக்கு இந்த நாசா வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஓம் தான் கேட்டுச்சு, அந்த யூனிவர்ஸோட சவுண்ட். யூனிவர்ஸில் என்ன சவுண்ட் இருக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ண பார்த்தாங்க, அது ஓம் என்ற சவுண்டில் வந்துச்சு. ஸோ இந்த ஓம்னா என்ன,
ஓம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி வேர்ட்ஸ் யூ கேன் சே வித்வுட் யூசிங் யுவர் டங். இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல் உங்களோட நாக்கு பாய்க்காமல் நீங்கள் சொல்ல முடியும்னா அது ஓம் என்ற சவுண்டு. இந்த ஓம் என்ற சவுண்டை வந்து நீங்கள் நல்லா உத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுனா அதில் ஆ ஊ ம் நீங்கள் சொல்லி பாருங்க. ஆ ஊ ம் சொன்னீங்கன்னா நீங்கள் நாக்கு பயன்படுத்த தேவையில்லை. ஆனால் மற்ற வார்த்தைகள் இதுக்கு இடையில வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்குமே நீங்கள் நாக்கு பயன்படுத்தி ஆகணும். ஸோ இந்த ஓம் மட்டும்தான் நாக்கு இல்லாமல் எச்சல் படுத்தப்படாமல் உச்சரிக்கக்கூடிய பரபிரம்மத்தின் நாமமாக இருக்கின்றது. ஸோ இந்த ஓம் வார்த்தையை வச்சு ஆ ஊ ம் அந்த 3 மூவ்மெண்ட் வச்சு நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா சொற்களையுமே உருவாக்க முடியும். நீங்கள் நாக்கு வந்து பயன்படுத்த வேண்டியதில்லை. ஸோ அதனால் ஓம் வந்து ஆதி சவுண்டாக ஆதி சப்தமாக இருந்தது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் இந்த ஓம் பற்றி சொல்கிறாங்க. ஓம் இது ஏதட் அக்ஷரம் இதம் சர்வம். ஓம் இது இங்க ஏதட் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும், அக்ஷரம் இதம் சர்வம். அக்ஷரம்னா டிஸ்ட்ராய் பண்ணப்பட முடியாத ஒரு விஷயம்தான் இந்த சர்வமும். அப்பனா ஓம்ல வரக்கூடிய இந்த எல்லா பொருள்களுமே நிலையாக இந்த யூனிவர்சல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் அதே உபநிஷத் சொல்லுது பூதம் பவத் பவிஷ்யத் இது சர்வம் ஓங்காரம். பூதம்னா படைக்கப்பட்டது, படைத்து கொண்டிருக்கப்பட்டது, படைக்க போகக்கூடியது, அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடியது எல்லாமே இந்த ஓம் தான் என்று மாண்டூக்கிய உபனிஷத் சொல்கிறது. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? In the beginning there is a word and the word with the God and the word was the God. ஆதியில் ஓர் வசனம் இருந்தது, அந்த வசனம் இறைவனுடன் இருந்தது, அந்த வசனம் இறைவனாகவே இருந்தது. பைபிளில் சொல்கிறாங்க. அப்படின்னா வேர்ட்ஸ்லேருந்து தான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா புனித நூல்களுமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் நம்மளுக்கு நிறைய உபனிஷத் 108 உபனிஷத் இருக்குது. அதில் எல்லாமே இந்த ஓம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் தமிழில் கேட்கலாம், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். வாக்குண்டாம் நல்ல வாக்கு இருந்தால் தான் நல்ல மனசு இருக்குன்னு. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சுல் பெருவாக்கும். திருவாக்கும் செய்கருமம் ஒரு காரியத்தை நல்லதாக செய்து கைகூட்டும். செஞ்சுல் பெருவாக்கும் நல்ல சொற்களை பெரிதாக ஆக்கும் விநாயக கடவுளை சொல்லி ஔவையார் வந்து வேண்டுறாங்க. ஏன் இவங்களாம் அந்த வேர்ட்ஸை வந்து முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ட்ஸு தான் இந்த உலகத்தை வந்து படைக்கப்பட்டது. ஏன்னா ஓம் என்ற சவுண்டில் இருந்தால் இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து படைக்கப்பட்டது. உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அதே காளி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காளி வந்து நாக்கை தொங்க விட்டுருக்காங்க. அது வந்து சிம்பிளி அவங்க செய்யலை. ஏன் நாக்கு தொங்க விட்டுருக்காங்கன்னா, நாக்கு வந்து வாக்கை சொல்லுது. ஏன்னா நாக்கு இருந்தால் நீங்கள் பேச முடியும், நாக்கை வெட்டிட்டா உங்களால் பேச முடியாது. ஸோ அந்த சப்தத்தோட இம்பார்ட்டன்ட் தான் அது சொல்லுது. ஸோ இது வந்து பிக்சோரியல் ஃபார்ம். எப்போ வந்து சிவன் அமைதியாக இருந்த ஒரு கான்சியஸ்னஸ் ஆக்ரோஷமான வைப்ரேஷன் ஆனதோ அதிலிருந்து வெளியே அந்த டங் ஏன் வெளியே ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து வந்தது தான் ஓம் என்ற சவுண்டு தான் அந்த காளியோட உருவம் காட்டுது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓடு வந்து எல்லா சப்தங்களை சம்மந்தப்பட்டுதான். ஏன்னா நீங்கள் பார்க்கறது கேட்கறது எல்லாமே சப்தங்கள் சம்மந்தப்பட்டு. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பொருள், இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒயிட் போர்ட் மார்க்கர் சொல்லுவீங்க, அந்த வேர்ட்ஸ் வருதா இல்லையா? நீங்கள் பார்த்து வேர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே வேர்ட்ஸ் என்றது தான் அந்த அந்த மண்டை ஓடு மாலை வந்து காட்டுகின்றது. ஸோ இந்த காளி உருவத்திலே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்படி உருவான இந்த ஓம் என்ற சவுண்டிலிருந்து அடுத்து என்னாச்சு? ஓம் சவுண்டு வெளியாக இந்த ஓம்லேருந்து ஒரு எலிமெண்ட்ஸ் உருவாச்சு, ஒரு பூதம். பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடியதுல முதல் பூதம் வந்து ஆகாசம் என்ற ஒரு தன்மை உருவாகிச்சு. இங்கே ஆகாசம் இருக்கா இல்லையா? ஸ்பேஸ். இது வந்து ஸ்பேஸில் மட்டும்தான் நீங்கள் எதுவுமே செய்ய முடியும். ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம யாரும் உங்கள் பாடி வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிடும். உங்களை சுற்றி ஒரு 12-18 அடிக்கு வந்து உங்களோட ஸ்பேஸ் இருக்குது. இப்போ என்னை சுற்றி என்னோட ஸ்பேஸ் இருக்கும் ஒரு 18 அடி. அந்த பர்சன் வந்து ரொம்ப சீக்காக இருந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிரும். ஒரு 8 அடி அப்படி தான் இருக்கும். இன்னும் ரொம்ப சீக்கிரம் இறக்க போகிறாருன்னா இன்னும் குறைஞ்சிரும்.
ஸோ இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா உங்கள் பாடி வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களை சுற்றி இந்த ஸ்பேஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஆலயம் என்ற டைட்டிலில் பேசும்போது ரொம்ப ஆழமாக பேசியாச்சு. ஸோ இந்த ஓம் சவுண்டு முதல்ல வந்தது வந்து ஸ்பேஸ், அப்படின்னா ஆகாசம். ஆகாசம் ஒன்று இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, வானத்தில் பார்த்தா உங்களுக்கு என்ன கலர் தெரியுது? நீல கலரு. ஸோ நீல கலரு தான். ஏன் நீல கலர் தெரியுதுன்னா, சூரிய வெளிச்சம் வந்து டைவர்ட் பண்ணப்படும் பொழுது அந்த ஆகாச மொலிக்யூல் உங்களுக்கு வந்து நீல கலராக தெரியுது. ஆனால் ராத்திரி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஆனால் ராத்திரி அந்த நீல கலரான திங்ஸ் அங்கே இருக்குது, அதுதான் ஆகாசம். ஸோ ஆகாசம் இருக்கா இல்லையா என்பதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் பகலில் பார்க்குறது தெரிகிற நீல கலர் தான் உண்மையிலே ஆகாசத்தோட மொலிக்யூல்ஸ். த எலிமெண்ட், த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈத்தர், ஆகாஷ் எலிமெண்ட், ஸ்காய் எலிமெண்ட். ஸோ இந்த ஆகாச எலிமெண்ட்ஸ் வந்து முதல்ல படைக்கப்பட்ட ஓம்லிருந்து. அப்போ இந்த ஆகாசத்தோட தன்மை என்னவா இருக்கும்? சப்தத்திலிருந்து வந்த ஒரு விஷயத்து அதோட கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கும்? சப்தமாக தான் இருக்கும். ஸோ ஆகாசம் இல்லைன்னா உங்களால் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு எல்லாம் எம்டி ஆகாசத்தை சக் பண்ணி நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது கேட்காது. ஸோ ஆகாசம் இருக்கிற பொழுது கேட்க முடியும். அப்படின்னா ஆகாசத்தோட தன்மை வந்து ஸ்பேஸோட கேரக்டரிஸ்டிக் வந்து சவுண்ட். அப்புறம் இந்த சவுண்டு, இந்த ஆகாசம் வந்து ஸ்டட்டிக்காக இருக்குது. அந்த ஆகாசம் வந்து அடுத்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படின்னா அது ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடும் பொழுது தான் இந்த ஆகாசம் வந்து காற்றாக மாறுகின்றது. அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் அவுட் ஆஃப் பஞ்சபூதத்தில் ரெண்டாவது எலிமெண்ட் வந்து காற்று. காற்று என்ற ஒரு பொருள் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த காற்று வந்து இன்னொரு காற்று மொலிக்யூல்ஸ் கூட தேய்க்கும் பொழுது, உராயும் பொழுது ரெண்டு விஷயத்தை நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னா என்ன வரும்? சூடு வரும். ஸோ அக்னி என்ற ஒரு புது எலிமெண்ட் வந்து உருவாக்கப்பட்டது. இரண்டு காற்று மொலிக்யூல்ஸ் உராயும் பொழுது அக்னி என்ற ஒரு பொருள் உருவாகியது. அக்னியில் இந்த ஆதி எலிமெண்ட் ஆகாசம் என்ற பொருள் டிசால்வ் பண்ணும் கரையும் பொழுது தண்ணீர் உருவாக்கப்பட்டது. அக்னியிலிருந்தால் தண்ணி வந்துச்சு, நெருப்பில் இருந்தால் தண்ணி வந்துச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு என்ன ப்ரூஃப்? நெருப்புலேருந்து எப்படி தண்ணி வரும்? தண்ணி ஊற்றினா நெருப்பு அமைஞ்சிருமே. அதுக்கு ஒரே ப்ரூஃப் எவ்ரிடே உங்களுக்கே தெரியும், அந்த ப்ரூஃப் உங்கள் உடம்புல இருக்குது. இப்போ இங்கே உள்ள ஏர்கான் இதெல்லாம் சாத்திட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூடாக இருந்த பிறகு என்ன ஆகும்? ஸ்வெட்டிங். ஸோ சூடாக ஆனாலே உங்கள் உடம்புல வந்து தண்ணி உருவாக்கப்படுகிறது. வெரி சிம்பிள், வெரி உங்களோட சொந்த உடம்புல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். தண்ணி அக்னி இருந்தால் தண்ணி வந்தது. அப்போனா தண்ணி டிசால்வ் பண்ணோன்னே ஈத்த எலிமெண்ட் ஆகாச எலிமெண்ட் வந்து அக்னியில் கரையும் பொழுது தண்ணீர் என்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டது. தண்ணீர் இருந்தால் அப்புறம் மண் என்ற தத்துவம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த தண்ணி என்று பார்க்கும் பொழுது உங்கள் உடம்புல வந்து 70% வந்து 70 அல்லது 72% வந்து தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஒரு படம் நான் உங்களுக்கு தந்தேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட் மசாரு இமோட்டோ என்று சொல்லக்கூடிய ஜப்பனீஸ் சயின்டிஸ்டால் செய்யப்பட்ட ஆய்வு தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வேறு சவுண்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த கிறிஸ்டலை பாருங்கள். இதே நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் பேட் சவுண்டு சொல்லும்போது அந்த கிறிஸ்டலோட தன்மை வந்து மாற்றப்படுகின்றது. ஸோ இதான் தண்ணியோடைய அமைப்பு. அப்போனா உங்கள் உடம்புல 72% தண்ணி இருக்கும் பொழுது நீங்கள் தினந்தோறும் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா, அவனை வந்து எப்படி நம்ம பேசுகிறோம்? சனியனே நீ திருந்தவே மாட்டேன் அப்படி சொல்லி வார்த்தை சொல்லுங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 72% மொலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை யோசிச்சு பாருங்கள். இதே நீங்கள் அவன் பிறந்திருந்து சொல்கிறீங்க நீ உருப்பட மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், அவன் உருப்பட மாட்டான். த ஒன்லி வே யூ ஹேவ் டு யூஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இல்லைனா அந்த பையனை நீங்கள் எப்படி மாற்ற முடியாது. ஹாஸ்பிட்டலில் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை பார்க்க போகிற நீங்கள் அங்கே போய் ஒப்பாரி வைக்கிறது, ஐயோ என்ன பண்ணாலும் நீ போயிடுவே அப்படி சொல்லி ஒப்பாரி வைக்கிறது. அப்போ அந்த தண்ணியில் எப்படி மாற்றம் வரும்? அந்த பேஷண்ட்க்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாற்றம் வராது. ஸோ ஒரு உயிரை வாழ வைக்கணும்னா இந்த தண்ணியில் நீங்கள் மாற்றம் வர வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல எண்ணங்களை, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த molecular structure of water will be changed into a good conformation.
அப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் என்பது தான் இந்த சாம்யா பிலோசபி வந்து நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த தண்ணியிலேருந்து இறுதியாக இந்த தண்ணி வந்து சாலிஃபை பண்ணும் பொழுது என்ன ஆகுனா மண் என்ற தத்துவம் படைக்கப்பட்டது. அப்படின்னா இந்த படைப்பு வந்து முதல்ல ஆகாசத்தில் ஆரம்பித்து மண் வரைக்கும் முடியுது. அப்புறம் மண்ணிலிருந்து நாம் சொன்ன மாதிரி ஔஷதம், பிளான்ஸ், ஃபுட் இதெல்லாம் படைக்கப்பட்ட பிறகு தான் மனிதன் உருவாக்கப்பட்டார். ஸோ இந்த மண்ணிலிருந்து விதையக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு தான் நம்மலாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும். மண்ணிலிருந்து ஒரு விஷயமும் முளைக்கவில்லை என்றால் நீங்களோ நானோ யாருமே இங்கே உயிராக வாழ முடியாது. ஸோ மண் இல்லாமல் உயிர் வந்து இருக்க முடியாது என்பது தான் இந்த சாம்யா பிலோசபியோட தத்துவம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த ஆகாசம் என்ற தத்துவத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது தான் எல்லா படைப்புகளுமே. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய அடிப்படை வந்து ஆகாசம். அதனால தான் நான் அன்றைக்கி சொன்னேன், கைலாசத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கைலாச மலை வந்து ஒரு மெமரி டிஸ்க். ஏன்னா அது கல் கிடையாது. அந்த கல் படைக்கப்படுற முன்னே அதோடைய மூலம் வந்து ஆகாசம். ஆகாசம் வந்து சப்தம், இஸ் எ மெமரி டிஸ்க். இந்த ரெக்கார்டில் வந்து மெமரி டிஸ்க் இருக்குது, அதுதான் சேவ் பண்ணுது. அது மாதிரி எல்லா படைக்கப்பட்ட விஷயத்திலுமே மெமரி டிஸ்காக இந்த ஆகாசம் என்ற தன்மை இருக்குது. அப்போனா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் இஸ் சவுண்ட். சப்தம் பிரம்மம் என்று நம்மளுடைய வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே அடிப்படை வந்து சப்தம். அடுத்து இந்த ஆகாச தன்மையை வந்து நீங்கள் எப்படி உங்களோட மெடிக்கல் ஹீலிங்க்கு உபயோகப்படுத்தலான்னா, ஆயுர்வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா 2 விதமான மெடிசன் இருக்குது உலகத்தில், ஔஷதம், பேசஜம். ஔஷதம்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்து, டேப்லெட்ஸாக சாப்பிட்றீங்க, லிக்விடாக சாப்பிட்றீங்க, அது மெடிசினல் பிளான் எடுக்கிறீங்க, லேகியம், சூரணம், இப்படி நிறைய ஃபார்மில் வந்து மருந்து எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஔஷதம். பேசஜம் என்ற ஒன்று இருக்குது. பேசஜம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாருக்கு தெரியும் பேசஜம்? பேசஜம் ஒன்று இருக்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வி ஆர் ஸ்லேவ் டு அமெரிக்கன் மெடிசன். ஏன்னா எல்லாம் மாடர்ன் மெடிசன் தான் முடியும்னு நினச்சி நம்ம மற்ற மெடிசினல் ஆப்ஷனே மறந்துட்டோம். பேசஜம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு வந்து யூஸ் ஆஃப் சவுண்ட். சவுண்டு மூலியமாகவும் நீங்கள் ஒரு நோயாளியை வந்து குணப்படுத்த முடியும். எப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மந்திரங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னா இஸ் என்டி ஏஜிங். முந்தா நேற்று வந்து பிரதோஷ டைமில் வந்து சூரியன் மறையிற முன்ன 1 hour டைமில் நீங்கள் ஓம் திருநீலகண்டம் மாக்கரல் சிவாய நமக இந்த மந்திரத்தை வந்து இங்கே நீல கலர் வெளிச்சம் பார்த்து சொன்னீங்கன்னா இஸ் என்டி ஏஜிங். உங்களுக்கு ஏஜே வராது. அதனால தான் அந்த காலத்து ரிஷிகள், பாபாஜி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவர் 18 வயசு பையன் மாதிரி தான் இருக்கார். பாபாஜி இமயமலை குகைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பாபாஜி வந்து ஏன் அவர் இளமை உருவமாக இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆரம்பத்திலே செஞ்சாங்க. இஸ் என்டி ஏஜிங். ஸோ இந்த பேசஜம் என்று சொல்லக்கூடிய முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி நல்ல மந்திரங்கள், நல்ல சப்தங்கள், அன்கான்சியஸ் சஜஷன், அன்கான்சியஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். சஜஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் ஆகாசத்தில் மாற்றம் வரும். அதனால் உங்கள் உடம்புல வந்து நல்ல மாற்றங்களை வர வைக்க முடியும். முக்கியமான மந்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா தன்வந்திரி பகவானுடைய மந்திரம், அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், நல்ல உச்சரிப்பு. அதனால் நீங்கள் நல்ல உச்சரிப்பை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் கேட்டாலும் உங்கள் உடம்புல அது வந்து வேலை செய்யும். ஏன் வேலை செய்யுதுன்னா உங்கள் உடம்புல ஆகாச தன்மை இருக்குது. அதனால் இது வந்து உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ உங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைங்களை சுற்றி இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் போடும் பொழுது நீங்கள் நிறைய வைட்டமின்ஸ் வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், அதெல்லாம் வேலை செய்யாது. ஆனால் வேலை செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மந்திரங்கள் வெரி ஃபாஸ்ட், ஏன்னா அது உங்கள் மனதோட சம்மந்தப்பட்டது. இந்த மந்திரம் வந்து நேராக உங்கள் மனசில் போய் பாதிக்குது. ஸோ அது வந்து உங்கள் ஆகாச தன்மையை மாற்றுனால உங்கள் உடம்பு வந்து அது நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுனால திஸ் இஸ் த மோஸ்ட் பெர்ஃபெக்ட் வே டு எடுக்கேட் யுவர் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆகாசத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது.
ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விஷயமே இந்த பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது தான். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த எல்லா விஷயமும் கலந்து தான் இருக்கின்றது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த மேசை, இந்த இந்த அலைப்பான், இந்த தண்ணி, அல்லது ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு மெடிசன், இந்த உலகத்தில் என்ன பொருள் படைக்கப்பட்டது எடுத்தாலும் அதெல்லாம் பஞ்சி கிருதம். கிருதம்னா சமஸ்கிருதம் கிரியேட்டட், பஞ்சினா அஞ்சு. அதனால பிரபஞ்சம் என்ற யூனிவர்ஸ் என்ற வார்த்தை வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பிரபஞ்சம். இந்த பஞ்சபூதங்களுடைய விளையாட்டு தான் இந்த உலகத்தினுடைய படைப்பு. அதனால தான் நடராஜர் உருவத்தை பார்த்தீங்கன்னா, நடராஜர் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவருடைய உருவத்தில் வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸும் இருக்கும். கங்கை தண்ணியாக இருக்குது, டமருவில் வந்து சப்தம் இருக்குது, அவர் கையில் அக்னி இருக்குது, அவர் ஆகாசத்தில் ஆடுறாரு. இதெல்லாம் என்னென்னா இந்த பஞ்சீகிருதம். இந்த நடராஜருடைய ஆட்டம் நடைபெறும் வரை தான் இந்த உலகம் வந்து படைப்பில் இருக்கும். அவர் அந்த ஆட்டத்தை நிப்பாட்டிட்டார்னா இந்த உலகம் வந்து அழிந்து விடும். ஸோ இந்த பஞ்சபூதங்களுடைய விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சம். சமஸ்கிருதத்தில் பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ். ஸோ வாட் எவர் கிரியேட்டட் or creation exists in this world, or this universe is the play of these 5 elements. இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பொருளும் படைக்கப்பட முடியாது. முடியாது. நான் தான் சொன்னேன், வைகரினா சமஸ்கிருதத்தில் வந்து சவுண்டு. இங்கிலீஷ் சவுண்டுக்கும் சமஸ்கிருத சவுண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு சவுண்டு உருவாகிற முன்ன பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. இப்போ நான் கேட்குறீங்க, நான் பேசுகிறது கேட்குறீங்களா, அதெல்லாம் வைகரி. இந்த வைகரி ஸ்டேஜ்க்கு வந்துட்டால் நீங்கள் அதை திருப்பி எடுக்க முடியும். ஒரு கல் கீழே போட்டால் நீங்கள் திருப்பி எடுக்கலாம். ஆனால் ஒரு வாக்கை வெளியே விட்டிங்கன்னா அது திருப்பி எடுக்க முடியாது. அந்த வாக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இந்த உலகத்தை விட்டு போகாது. ஸோ நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும், எந்த மூளை முடுக்கில் ஓடி ஒளிஞ்சாலும் அந்த வேர்ட்ஸ் உங்களை தேடி வரும். இதுதான் இந்திய ரிஷிகளுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு. ஏன் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா தான் இருக்குது, திடீர்னு ஒரு சீக்கு வருது. ஏன்னா என்றைக்கோ நீங்கள் போட்ட விதை வந்து உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் உண்மையான தபம் செய்திருந்தால் அதை வந்து மாற்ற முடியும். அதுதான் மார்க்கண்டேய புராணம் வந்து உங்களுக்கு சொல்லுது. அதான் ஔவையார் சொல்றார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு பிறந்த காலையும் ஞானமும் தவமும் தான் செய்தல் அரிது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் எப்படி பிறந்திருந்தாலும் தானம் தவம் செஞ்சிங்கன்னா அதை மாற்ற முடியும். அதான் மார்க்கண்டேய புராணம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்ட் டைம் ஸ்பிரிச்சுவலிஸ்ட். உண்மையா இல்லையா? வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோயில் ஞாபகம் வரும். வி ஆல் பார்ட் டைம் ஸ்பிரிச்சுவலிஸ்ட். ஸோ மற்ற நேரங்கள் நம்ம சாமி ஞாபகம் வராது. சாயந்தரம் 7 மணி வந்தால் கடவுள் ஞாபகம் வரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் கடவுளை நினைக்க மாட்டீங்க. உங்கள் கூட்டாளியை கூப்பிட்டு டின்னருக்கோ லஞ்சுக்கோ போயிடுங்க. ரொம்ப கவலையாக இருக்கும்போது மட்டும்தான் கடவுள் வந்து உங்களுக்கு வேலைக்காரன். உனக்கு 1000 கண் இருக்குது சொல்கிறாங்க, உனக்கு ஒரு கண்ணு கூட இல்லையான்னு கேட்பீங்க. ஏன்னா உங்கள் கடவுள் வந்து உங்களுடைய பேட் டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சர்வன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆனால் ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் மட்டும் இல்லை, 25 மணி நேரமும் அவங்க கடவுளோடு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். அன்லெஸ் யூ பிகம் எ ஃபுல் டைம் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் யூ கேனாட் சேஞ்ச் த டெஸ்டினி. முடியும். அதனால தான் நீங்கள் சொல்கிற இந்துவிசம்னு சொல்லுவாங்க குரு வைத்திருக்க வேண்டும் என்று. குரு இருந்துச்சுன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பாபாஜி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, யோகானந்த பரமஹம்சர் எழுதின அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அதில் ஒரு சாப்டரில் வந்து பாபாஜி, கிருஷ்ணர், லஹரி மகாசாயா இவங்களாம் ஒரு நெருப்பு எரித்து கூட்டமாக இருந்து ஒரு மீட்டிங் செய்வாங்க. அந்த மீட்டிங்கில் பாபாஜி என்ன செய்வார், எரிஞ்சிக்கிட்ட இருக்கிற நெருப்புலேருந்து ஒரு நெருப்பு கட்டையை எடுத்து ஒரு சீடர் மேலே நெருப்பை வச்சுருவார் இங்கே கையில். அப்போ அந்த சுற்றி உள்ள மற்ற ஞானிகள்லாம் பாபாஜிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பெரிய ஞானியாச்சு, நீங்கள் அப்படி செய்கிறீங்க. அப்போ பாபாஜி சொல்லுவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனோட விதிப்படி இவன் நெருப்பில் எரிஞ்சு செத்துருவான். ஸோ அந்த குருவோடைய தொடர்பு இருந்தால் இந்த 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 இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுன்னா, ஒரு குருவுடைய தொடர்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்.
ஆனால் உங்கள் விதி முடிஞ்சிச்சுன்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அன்லஸ் நீங்கள் ஃபுல் டைம் ஸ்பிரிச்சுவலாக இருந்து உங்களுக்கு மார்க்கண்டேயன் மாதிரி ஒரு சிவபக்தனாக உங்களால் இருக்க முடியும்னா சிவபெருமானே இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்வார். அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நம்மளுடைய புராணத்தில் இருக்குது. இந்த விட்ட வாக்குகள் நீங்கள் கரெக்ட் பண்ணுனா நீங்கள் தபஸ்யாக இருக்கணும், தவம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் அதை கொஞ்சமாவது மாற்ற முடியும். அப்துல் கலாமோட அப்பா நம்ம அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் தான் வாழ்ந்து வந்தார். அவரும் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த ராமேஸ்வர கோயில் அர்ச்சகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை 1வது பேச்சோ 2வது பேச்சோ நீங்கள் படிக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தண்ணியில் வந்து ஒரு சும்மா விரல விட்டு அல் குரானில் சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்தாலே கியூர் பண்ணிடும். ஏன்னா அந்த தண்ணியோட ஆகாசத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது குடிச்சிங்கன்னா கியூர். ஆனால் என்னென்ன நடைமுறையில் நீங்கள் ஒரு இது என்ன ஒரு 1.5 வெள்ளி இருக்கும், 1.5 வெள்ளியில் என்னை கியூர் பண்ண முடியுமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் வெஸ்டர்ன் மெடிசனுக்கு வந்து அடிமை. இப்போ நடைமுறை என்ன நடக்குதுன்னா, வீடை விற்று இபிஎஃப் விற்று எடுத்து எல்லாம் முடித்து டாக்டர் சார் இதுக்கப்புறம் நீங்கள் கடவுளை வேடிக்கை சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் போவீங்க, ஆயுர்வேதா மெடிசன் போவீங்க, மற்ற இதுக்கு போவீங்க. என்னன்னா முத்தின நிலையில் போகும்போது ஆயுர்வேதா தே வில் கியூர், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆகும். அதே நீங்கள் முன்னுக்கே போயிட்டீங்கன்னா அவங்க 2 வெள்ளி மூலிகை தான் பாய்க்க போகிறோம், ஆனால் இஸ் வில் எஃபெக்ட் வெரி ஃபாஸ்ட். ஆனால் அந்த மாதிரி அப்புறம் செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம தேடி போகிறதில்லை. இப்போ நான் 3-4 நாளுக்கு முன்னே தான் கேரளில் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ட்ரெடிஷ்னல் மெடிசன் அண்ட் எத்னோபொட்டானி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். நான் ஒரு ஸ்பீக்கர், ஐ வாஸ் சம் செஷன்லாம். அப்போ ஒஸ்ட்ரியா வந்து யூரோப் கண்ட்ரிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார். அவர் வந்து திபேத்தியன் மெடிசன் பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த திபேத்தியன் டெக்ஸ்ட்லாம் அவர் வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அதில் ஒரு டெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த மெடிசினல் பிளான் பற்றி. அந்த மெடிசினல் பிளான் எடுக்கிற முன்னே நீங்கள் மந்திரம் சொல்லி எடுத்திங்கன்னா அந்த பிளானோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வில் பி இன்க்ரீஸ். அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட நான் அந்த கேள்விக்கு ஏன் அது இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் சொல்ல முடியும்னா அவருக்கு தெரியல. ஆனால் அவர் இந்த இதை படிச்சிருந்தாருன்னா சாங்கியா ஃபிலோசோஃபியை அவரால் விளக்க முடியும். ஏன்னா நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது அந்த செடியோட ஆகாசத்தில் இந்த மந்திரங்களை பதிக்கிறீங்க. ஏன்னா ஆகாசம் வந்து மெமரி டிஸ்க் இஸ் சப்தம், இஸ் கேரக்டரிஸ்டிக் வந்து சவுண்டு. ஸோ இந்த மந்திரம் அந்த செடியோட ஆகாச பதினால தான் அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அவரால் அதை ஆன்சர் பண்ண முடியல, ஏன்னா அவர் ஒரு யூரோப்பியன், அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் நான் சொல்ல, இந்த விஷயம் தெரியும் பொழுது நீங்கள் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும்.